சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, என்னம்மா நீ எல்லோரையும் சேர்த்து கொண்டாலும் மற்றவர்கள் யாரும் உன்னை சேர்த்து கொள்வது கிடையாது. சொல்ல போனால் இது உன்னுடைய உறவுகளாக இருக்கலாம், இல்லை உன்னுடைய நண்பர்களாக இருக்கலாம், யாராக இருந்தாலும் சரிதான், உன்னை சேர்த்து கொள்வது கிடையாது. ஒதுக்குவது அதிகமான குறிக்கோளோடு இருக்கிறார்கள். எப்பொழுதும் உன்னை ஒதுக்கி வைப்பது மட்டுமே அவர்களுடைய வேலையாக இருக்கிறது. நீயே நம்முடைய உறவுகள் வேண்டும், நமக்கு எல்லாரும் வேண்டும் என்று நினைத்தாலும் சரிதான், அவரவர்கள் ஒதுக்குவது மிகப்பெரிய குறிக்கோளாக இருக்கிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? உன்னுடைய வாழ்க்கையில் எல்லோரிடமும் நன்றாக பழகுகிறாய், நல்ல நல்ல விஷயங்களை நீ செய்கிறாய். இதை பார்த்து மற்றவர்களுக்கு உன்னை பிடித்துவிடும் என்று ஒரு காரணம். அடுத்த காரணம், ஏதாவது ஒரு தொழிலில் நீ முன்னேறி விடுவாயோ என்று. அது மட்டுமல்லாமல் நீ எப்பொழுதும் யாருக்கும் எந்த துரோகமும் செய்வதில்லை. அதனால் மற்றொரு சில பேருக்கு உன்னை பிடிக்குமோ, அவர்களை பிடிக்காம போகுமோ என்ற ஒன்று. எல்லா இடத்திலும் உன்னை துரத்துவது மட்டுமே தான் இருக்கிறது. ஒரு வேலைக்கு போனா அங்க ஒரு ஆள் உன்னை துரத்தி வெளியே அனுப்புறான். அதே ஒரு இடத்துல உன்னை சேர்த்துக்கணும் அப்படின்னு யார் நினைக்கிறா? தெய்வம் மட்டும்தான் நினைக்குது. வீட்டுக்குள்ள எல்லாரும் என்ன நினைக்கிறாங்க? இவ இல்லாம இருந்தா நல்லா இருக்குமோ அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆக மொத்தம் நீ இருக்கிறத யாருமே விரும்பல அப்படிங்கிற ஒரு எண்ணமும் உன் மனசுக்குள்ள இருக்கு. எல்லாமே எனக்கு தெரியுது, உன்னுடைய வாழ்க்கையில எதுவுமே எனக்கு தெரியல அப்படின்னு பொய் சொல்லி நான் என்ன செய்ய போறேன்? உன்னுடைய வாழ்க்கையில எல்லா விஷயமும் எனக்கு தெரியுது. ஆனா ஒண்ணுதான் நான் சொல்ல விரும்புறேன். எத்தனை பேர் உன்னை ரிஜெக்ட் பண்ணாலும், எத்தனை பேர் உன்னை நிராகரித்தாலும், உன்னுடைய வாழ்க்கையில நிச்சயமா ஒன்னே ஒன்று சொல்றேன். அது என்ன தெரியுமா? எத்தனை பேர் உன்னை ரிஜெக்ட் பண்ணாலும் நீ எப்பொழுதும் நேர்மையா இரு, சந்தோஷமா இரு. உன்னுடைய வாழ்க்கையில எல்லா நேரத்திலையும் எப்போதும் உன்னுடைய சொந்தக்காரங்களா இருக்கலாம், யாரா இருந்தாலும் உன்னை ஒரு தூரமா தள்ளி வைக்கவும், உன்னுடைய வார்த்தைகள் எல்லாம் எப்போதும் காது கொடுத்து கேட்கறதுக்கும் யோசிக்கிறாங்க. ஆனா நான் மட்டும் ஒன்று சொல்லுவேன், உன்னுடைய வாழ்க்கையில எப்பயுமே எல்லா விஷயத்திலையுமே நான் இருப்பேன். இவங்க என்னை இப்படி சொல்லிட்டாங்க, அவங்க என்னை அப்படி சொல்லிட்டாங்கன்னு எதையுமே நினைக்க வேண்டாம். உன் வாழ்க்கையில யார் இருக்கா அப்படிங்கிறத பார், இருக்கேன் அப்படிங்கிறத பார். உன்னுடைய ஒவ்வொரு ஆசையையும் கூடிய சீக்கிரமா நல்லபடியா நிறைவேற்றி தருவேன். எந்த நிமிஷத்திலேயும் உன்னை மற்றவங்களுக்கு நேராக விட்டு கொடுத்துட மாட்டேன். யாரெல்லாம் உன்னை இப்போ நீ வேணாம் அப்படின்னு ஒதுக்கி வைக்கிறாங்களோ, யாரெல்லாம் உன்னை எப்போதும் தேவையே இல்லைன்னு கஷ்டப்படுத்துகிறாங்களோ, அவங்களுக்கு முன்னாடி நிச்சயமா உன்னை வாழ வச்சு நான் காட்டுவேன். நிறைய பேத்துக்கு நீ நிச்சயமா ஒரு முன் உதாரணமா இருப்ப, அது எனக்கு நல்லா தெரியும். முன் உதாரணமா நீ என்னைக்குமே இருப்ப. நிறைய பேர் உன்னை பார்த்து நிச்சயமா ஒன்று சொல்லுவாங்க, இந்த பிள்ளை எவ்வளவு கஷ்டப்பட்டுச்சு ஆனால் இப்போ எவ்வளோ சந்தோஷமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் பேசுவாங்களே தவிர, மற்றபடி இனிமே வரும் காலத்தில் எந்த ஒரு நிமிஷத்திலேயும் யாரும் எப்பயும் ஒன்று தப்பா ஒரு முறை கூட பேச நான் விட மாட்டேன். எந்த இடத்துல உன்னை நிராகரிக்கிறாங்களோ, எந்த இடத்துல உன்னை கஷ்டப்படுத்துகிறாங்களோ அந்த இடத்துல நீ இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. உன் வீடாக இருந்தால் கூட என்ன தெரியுமா செய்யணும்? ஒரு இடத்துல உனக்கு பேச்சுக்கு நீ ஒரு விஷயத்த சொல்கிற, ஆனால் அதை நிராகரிக்கிறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இடத்துல நீ சொல்லாமலே இருக்கட்டும். ஏன் அப்படின்னா, நீ சொன்னால் அவங்க எப்படி இருந்தாலும் கேட்க போகிறதில்ல. நீ சொல்லாமே இரு, அதனால் அவங்க என்ன கஷ்டப்பட்டாலும் உனக்கு எந்த ஆபத்தும் வரப்போகிறதில்ல. காலப்போக்கில் நிச்சயமாக உன்னுடைய அருமையை புரிஞ்சுக்குவாங்க. எத்தனை நாள் தான் உன்னையும் எல்லாரும் கஷ்டப்படுத்திட்டு, உன்னையும் எல்லாரும் அழ வச்சுட்டு எத்தனை நாள் தான் இருக்க போகிறாங்க? எல்லாரும் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாள் நிச்சயமாக கஷ்டப்பட தான் போகிறாங்க. ஏன் அப்படின்னா, நல்லது அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்ல வரவங்கள கேட்கல அப்படின்னா ஒரு நாள் புரிஞ்சுப்பாங்க. அன்னைக்கு நீ சொன்ன விஷயம் நிச்சயமாக நமக்கு நல்லது தான் சொல்லியிருப்பா, ஆனால் நம்ம தான் கேட்கல அப்படிங்கிறத புரிஞ்சுக்குவாங்க. நம்ம சொல்கிற விஷயத்த யாருமே கேட்கலையே அப்படிங்கிறதெல்லாம் நினச்சி கவலைப்படாத. உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு விஷயத்த ஒரு ஆள்கிட்ட சொல்லியிருக்க, ஆனால் அவங்க காதில் வாங்கலை, விடு, அதை அனுபவித்து தெரிஞ்சுக்குவாங்க. முக்கியமாக ஒரு விஷயத்த நான் உனக்கு சொல்கிறேன், இதை நீ புரிஞ்சுக்குவேன்னு நினைக்கிறேன். இனிமே இந்த ஒரு விஷயத்த கேட்டதுலேருந்து யாருமே என் பேச்சை கேட்கல, என்னை எல்லாருமே தள்ளி வைக்கிறாங்க, நான் பேசினாலே எல்லாரும்
பிடிக்காமல் பார்க்குறாங்க அப்படிங்கிறத விட்டுடுவேன். உன் வேலையை நீ பார்ப்பேன். அது என்ன அப்படின்னா, ஒரு பையன் ரோட்டில் நடந்து போயிட்டு இருந்தான். அப்போ ஒரு பாட்டி வந்துட்டு தலையில் வந்துட்டு பானையை தூக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. அப்போ அந்த பையன் பார்த்துட்டு, குட்டி பையன் பார்த்துட்டு சொன்னான், பாட்டி நீங்கள் வந்து ஒழுங்காக பானையை பிடிக்கல, பானையை கீழே போட்டு உடச்சிட போகிறீங்க அப்படின்னு. எனக்கு தெரியும், நீ உன் வேலையை பார்த்துட்டு போ அப்படின்னு அந்த பாட்டி சொல்ல, கொஞ்சம் தூரத்துலேயே அந்த பாட்டி வந்து அந்த பானையை போட்டு உடச்சிட்டாங்க. அப்போது அந்த பாட்டி வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, என்ன வாயுவேன், பானையை போட்டு உடச்சிட்டேன், வாயே சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி இன்னொரு வாட்டி ஒரு சைக்கிளில் ஒரு ஆள் போகும்போது இந்த பையன், அண்ணன் அந்த பக்கமாக போகாதீங்க, அந்த பக்கம் ரொம்ப குண்டும் குழியுமா இருக்கும், அதனால நீங்கள் அந்த பக்கம் போகாதீங்க அப்படின்னு சொல்லும்போது அவரும் கேட்கல, அவரும் போனார். அப்போ அங்கே பஞ்சர் ஆச்சு, கீழே விழுந்துட்டார். இதே மாதிரி எல்லாருக்கும் அந்த பையன் சொல்லுவான், யாரும் கேட்க மாட்டாங்க. இதில் என்ன ஒன்று, ஊரே என்ன சொல்லிடுச்சு, அந்த பையன் வாயை வச்சாலே உருப்படாது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த பையனை வந்து ஓரமாக தள்ளி வச்சுட்டாங்க. இவன் வந்து ஐயோ இவன் வரானா நேராக போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி ஆக்கிட்டாங்க. இவன் சொல்லப்போனால் உன்னுடைய வாழ்க்கையும் இது ஒன்று தான். எப்படின்னா, நீ சொல்ல வருவ ஆனால் எதையும் கேட்க மாட்டாங்க. அவங்களுக்கு நடந்ததுக்கப்புறம் நீ சொன்னதுனால தான் நடந்துச்சும்பாங்க. அப்போது அந்த கதையில் என்ன கற்றுக்குறோம் அப்படின்னா, அந்த பையன் சொல்கிறது யாரும் கேட்கல, புரிஞ்சுதா? அவன் எதுக்காக சொன்னாங்கிறது யாரும் புரிஞ்சுக்கல. அவன் சொன்னதை அவங்க கேட்டிருந்தாங்கன்னா அது நல்லா தான் நடந்திருக்கும். அவங்க அந்த அடிப்படுறதுலேருந்தோ அந்த பானை உடையாமையோ அது மாதிரி காப்பாற்றிருக்கலாம். ஆனால் அந்த பையன் சொன்னதுனால அவங்க ஒரு தர்த்திரியம் அப்படிங்கிற ஒரு சீல் மாதிரி குத்திட்டாங்க. ஆனால் அவங்க அந்த இடத்துல ஐயோ அந்த பையன் சொன்னதுனால தான் நல்லது நடந்துச்சு அப்படின்னு யாருமே ஏற்றுக்கல. அதே மாதிரி தான் நீ என்ன சொல்கிற அப்படின்னா, ஐயோ அந்த பக்கம் போகாதீங்க, அந்த விஷயத்த செய்யாதீங்க, நல்லது நடக்காது அப்படின்னு சொல்கிற. ஏன்னா உனக்கு இது ஏற்கனவே தெரிஞ்சிருக்கு, அங்கே போனால் நல்லது நடக்காது, அங்கே போனால் வந்துட்டு சரி இருக்காதுன்னு உனக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் நீ எப்பயுமே என்ன சொல்லுவ அப்படின்னா, அது பண்ணாதீங்க இது பண்ணாதீங்கன்னு சொல்லுவேன். ஆனால் வெளியில் இருக்கவங்க என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, நீ சொன்ன அது தர்த்திரியம் அப்படிங்கிற மாதிரி நினச்சிக்கிறாங்க. ஒன்று புரிஞ்சுக்கோ, ஏற்றுக்கிறவங்க ஏற்றுக்கட்டும், ஏற்றுக்காதவங்க போகட்டும். எல்லா விஷயத்தையும் நினச்சி நீ கவலைப்படணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. உன்னை புரிஞ்சுக்கிறவங்க, உன் பேச்சு கேட்குறவங்களுக்கு நீ நல்லது சொன்னால் போதும். உன்னை பிடிக்காதவங்க, உனக்கு எதுவுமே அவங்கள பற்றி நீ எது சொன்னாலுமே கேட்காதவங்க, உன்னை புரிஞ்சிக்காதவங்க, நீ எதையுமே சொன்னாலும் உன்னை தள்ளி வைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக நீ சொல்லணும், எந்த ஒரு விஷயத்த சொல்லணும் அவசியமே இல்லை. புரிஞ்சு நடந்துக்கும். நான் ஒரு விஷயத்த சொல்கிறேன் அப்படின்னா நிச்சயமாக அதில் நல்லது இருக்கும், அது உனக்கு தெரியும். இந்த சாய் இருக்க, உனக்கு ஒரு விஷயத்த சொல்கிறேன், இந்த நபர்கிட்ட பேசாத, இந்த நபர்கிட்ட பேசு அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா உனக்கே தெரியும் சாய் நல்லது சொல்கிறாரு அப்படின்னு. அந்த விஷயத்த மட்டும் புரிஞ்சுக்கிட்டு வாழ்க்கையில் நல்லபடியாக நடந்துக்கும். இவங்க என்ன ரிஜெக்ட் பண்ணுறாங்க, நான் நல்லது தான் சொல்கிறேன், ஆனால் இவங்க என்ன ரிஜெக்ட் பண்ணுறாங்க, அவங்க என்ன ரிஜெக்ட் பண்ணுறாங்கன்னு யாரையும் எப்போதும் எதோ ஒரு விஷயத்துலையும் குறை சொல்லிகிட்டு இருக்காது. நீ ஒதுங்கி வா, நிச்சயமாக ஒரு நாள் இல்லை ஒரு நாள் புரிஞ்சுப்பாங்க. நல்லதே நடக்கும். எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன். இந்த சாய்நான். ஓம் சாய்ராம்.